واصنع بودادا ليكن ربك للأرض مداد قلم أنت فكم عبرت. அல்ஹம்துலில்லா, எல்லா புகழும் அல்லாஹ்விற்கே. இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் குடும்பத்தார் மீதும் சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் என் மீதும் உங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ரமலான் மாதத்தில் தப்சீருடைய தொடரில் சூரத்துல் முஃமினூனுடைய வசனங்களை பார்ப்போம். என் உரையை ஆரம்பம் செய்வதற்கு முன் என் இதயம் கனிந்த ஸலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن العظيم: فقال الملأ الذين كفروا من قومه ما هذا إلا بشر مثلكم يريد أن يتفضل عليكم ولو شاء الله لنزل الملائكة ما سمعنا بهذا في آبائنا الأولين إن هو إلا رجل به جنة فتربصوا به حتى حين. صدق الله العلي العليم. இதில் நபி நூஹ் அலைஹிவஸல்லம் அவர்கள் மக்களுக்கு இறைப்பணியை எடுத்து கூறியதை தான் அல்லாஹ் திருக்குரானிலே இந்த வசனத்திலே கூறியுள்ளான். இதைத் தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான்: அப்போது அவர்களிடையே இருந்த பெரிய மனிதர்களும் தலைவர்களும் இவர் உங்களை விட உயர்வு பெற விரும்புகிறார் என்று கூறினார்கள் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். அதாவது, தம்மை இறை தூதரென வாதிடுவதன் மூலம் இவர் உங்களை விட மிகவும் உயர்ந்தவராகவும் பெரிய ஆளாகவுமாக திட்டமிடுகிறார். ஆனால் இவர் உங்களை போன்ற ஒரு மனிதர்தான். அவ்வாறிருக்க உங்களை விட்டு இவருக்கு மட்டும் இறை செய்தி எப்படி வரும்? அல்லாஹ் நாடியிருந்தால் நிச்சயமாக வானவர்களை இறக்கியிருப்பான் என்றும் அவர்கள் சொல்லிக் கொண்டனர். அதாவது, அல்லாஹ் ஒரு தூதரை அனுப்ப வேண்டுமென விரும்பியிருந்தால் நிச்சயமாக அவன் தன்னிடமிருந்து ஒரு வானவரை அனுப்பியிருப்பான் என்றனர் மக்கள். அடுத்த தொடரில் இது குறித்து முன் சென்ற நம் மூதாதையரிடமும் நாம் கேள்விப்பட்டதே இல்லை என்று கூறினார்கள். அதாவது, அல்லாஹ் ஒரு மனிதரை தூதராக அனுப்புவான் என்பதை கடந்த காலத்தில் வாழ்ந்த நம் முன்னோர்களிடமும் மூதாதையர்களிடமும் நாம் கேள்விப்பட்டதே இல்லை. இன்னும் இவர் மனநோய் கண்ட ஒரு மனிதரை அன்றி வேறில்லை என கூறினார்கள். அதாவது, தம்மை அல்லாஹ் தூதராக அனுப்பியுள்ளான் என்றும் உங்களுக்கு மத்தியிலே பிரத்யேகமாக தம்மை இறை செய்திக்காக தேர்ந்தெடுத்து கொண்டான் என்றும் நம்பும் இவர் ஒரு மனநோயாளி ஆவார். எனவே இவர் விஷயத்தில் நீங்கள் சிறிது காலம் காத்திருங்கள் என்று சொன்னார்கள். அதாவது, இவர் விஷயத்தின் காலத்து கைவரிசைக்காக காத்திருங்கள், சிறிது காலம் பொறுத்திருங்கள், இறுதியில் இவரால் ஏற்பட்ட பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். இந்த மனிதர் அவர்களை மனநோயாளி என்று கூறினார்கள். இவர் பைத்தியம் தெளிய கொஞ்ச நாள் காத்திருங்கள் என்று கூறிக்கொண்டிருந்தனர். இந்த வசனத்தில் விளக்க உரையில் கூறப்படுகிறது: இணை வைப்பாளர்களுடைய நம்பிக்கையில் ஒரு விஷயம் உண்டு. மனிதனுக்கு நல்வழி காட்ட யாரும் வருவதாக இருந்தால் இறைவனே மனித உருவில் வருவான், அல்லது வானவர்கள் யாரேனும் வருவார்கள் என்பதே அவர்களின் தவறான அந்த கொள்கை. இந்த விஷயத்தை முழுமையாக இஸ்லாம் மறுக்கிறது. இன்னும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக இஸ்லாம் கூறுகிறது. அதாவது, மனிதர்களுக்கு நல்வழி காட்ட வந்த தூதர்கள் அனைவரும் மனிதர்களே. மற்ற மனிதர்களுக்கும் இறை தூதர்களுக்கும் உள்ள வித்தியாசமாக வஹி வரும் விஷயம் மட்டுமே உள்ளது. மனிதர்களால் தான் மனிதர்களின் உணர்வுகளையும் தேவைகளையும் அனுபவத்தையும் புரிந்து வாழ்ந்து வழிகாட்ட முடியும். இதேதான் அல்லாஹ் தாலாவும் கூறியுள்ளான். ஆகவே இந்த வசனங்களில் அல்லாஹ் நூஹ் அலைஹின் வரலாற்றை கூற வருகிறான் என்பது தெரிய வருகிறது. நம்முடைய ஈமான் பலமானதாக இருக்க வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.